ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21/7/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 16/12/2000. முரளியுடைய தலைப்பு, நீங்கள் அவ்யக்த கர்மயோகி ஆகுங்கள். பிரம்மா பாபா மாதிரியே, சாக்ஷாத் பிரம்மா பாபா மாதிரியே ஆயிடுங்க. அப்போ தானாகவே சாட்சாத்காரம் கொடுக்குற சாவி திறக்க ஆரம்பிச்சிடும். அதாவது உங்கள் மூலமாக காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். எவ்வளோ சூப்பர் இல்லை? ஸோ அப்போ காட்சி கிடைக்கிறதுக்கான சாவியே பாபாவுக்கு சமமாக ஆகிறது தான். ஸோ அந்த வியக்த நிலையில் இருக்கிறதுல நிறைய மேஜிக். பாபா சொல்கிறார், எதிர இருக்கிறவங்களால வாயை திறந்து பேசவே முடியாது, அப்படியே மெய் மறந்து கேட்பாங்க. 5 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க, 1 மணி நேரம் கேட்பாங்க. டைம் போகிறதே அவங்களுக்கு தெரியாது, ஆத்ம உணர்வுலே இருந்து பண்ணிங்கன்னா அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தலைப்பிலே சொல்லிட்டு பாபா உள்ளே போகிறாரு. இன்றைக்கி பாப்தாதா பிராமண உலகத்தை படைப்பவர் நம்ம அப்பா பிராமண உலகத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். இது ரொம்ப சின்ன அன்பான உலகம். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய நெத்தியிலும் இந்த பாக்கிய நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்குது. நீங்கள் வரிசைக்கிரமமாக இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இறைவனை அடையாளம் கண்டு கொண்ட அந்த உயர்ந்த பாக்கியத்தின் ஜொலிப்பு தெரியுது. பாபாவுடையவராக ஆகிட்ட ஜொலிப்பு தெரியுது. ஸோ பாக்கிய நட்சத்திரங்கள்ன்றாரு. அது என்ன பாக்கியம் அப்படின்னா, கடவுளையே அடையாளம் கண்டுக்கிட்ட பாக்கியம். அது பெரிய விஷயம் இல்லை, மறைவாக தானே வர்றாரு அவர் இல்லையா? அவர் கிருஷ்ணர் மாதிரி அலங்காரத்தோடு வந்தால் எல்லாருக்கும் தெரியும். சாதாரண ஒரு வயோதிக தாத்தா உடம்புல இருந்தால் எத்தனை பேர் கண்டுபிடிப்பாங்க? ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களே அந்த வார்த்தையை. அது இன்னொன்று, அவங்க கூட நிறைய பேர் காட்சி கிடச்சி வந்தாங்க ஆரம்பத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விட நம்ம தான் கொடுத்து வச்சோங்க. ஏன்னா ஞானத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம் பேசுகிறது அப்பான்ட்டு. இதுதானே பெரிய விஷயம். கண்ணால் பார்த்தா எல்லோரும் தானே நம்புவாங்க. ஸோ எந்த அப்பாவை பற்றி ரிஷி முனிவர்கள் தபஸ்விகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்களோ, அவங்களையே அப்பாவி ஆத்மாக்களாகிய பிராமண உலகத்தினர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அடைஞ்சிட்டாங்க இல்லையா? பல குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு காடு பனி நிரம்பிய மலையிலெல்லாம் போய் தவம் கிடந்தவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒன்றுமே தெரியாதுன்னு உலகத்தினால் முத்திரை கொத்தப்பட்ட அப்பாவி தாய்மார்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இந்த பாக்கியம் எந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும்? சாதாரண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குதுன்றார் இல்லையா? நம்ம ரிஷி கிடையாது, முனி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஸோ அதனால தான் வேதத்தில் கண்ணப்ப நாயனாருக்கு கிடச்சிது. இந்த மாதிரி சாதாரண அந்த வழிப்பறி கொலைக்காரன் வால்மீகிக்கு கிடைச்சிது. வால்மீகி, ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டது காரணம். அதே மாதிரி அங்கே கொலை பண்ண மோசஸ்க்கு கிடைச்சதுன்னு சொன்னதெல்லாம் காரணம் என்னென்னா, கலியுகத்தில் அனைத்தையும் இழந்து அசுரகுணத்தின் உச்சத்தில் இருக்கிற நமக்கு தான் கடவுள் கிடைக்கிறேன். அந்த சாதாரண குழந்தைகளாகிய நீங்கள் தான் என்னை அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அப்படி அடையாளம் கண்டுபிடித்தவர்களுடைய குழு இதுன்னு பாபாவுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ பாபா என்னை புகழறாரு, அது ஓகே தான். அதே நேரத்தில் அந்த மாதிரி மகிமை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இருக்குது. அந்த குழுவில் நான் இருக்கிறேன், என்னை சுற்றி அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்கன்றதே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இங்கே யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? கோடீஸ்வரர்களா, பில்லியனரா? கிடையாது, சாதாரண ஆத்மாக்கள். அவங்களுக்கு தான் அவ்வளோ மகிமையும். அதனால தான் பாபா கூட ஏழை பங்காளன்னு சொல்லப்படுது. எங்கள் ஊரில் கோயிலே ஏழை மாரியம்மன் கோயில்னுவாங்க. ஸோ அப்படி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு தான் பாபா கிடைக்கிறார். அவர் பணக்காரர்களின் தேவன்னு சொல்லப்படலை. அங்கே இஸ்ரவேலின் தேவன்ட்டு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம். இஸ்ரவேலர்கள் யாருன்னா அடிமையாக இருந்தவங்க, அடிமைகளின் தேவன் அர்த்தம்.
பாபா சொல்கிறாரு, புத்திசாலியுடைய புத்தி பணக்காரர்களுடைய புத்தியை மாற்ற முடியாதா? கோடீஸ்வரர்களுடைய புத்தியை மாற்ற முடியாதா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாடகத்தில். கடவுளுடைய காரியம் எப்படி நடக்குது அப்படின்னா, எப்படி சிறு துளி சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய ஏரி உருவாகுதோ அந்த மாதிரி ஏழைகளுடைய சின்ன சின்ன உழைப்பு, ஒரு பைசாவும் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய இயக்கம் உருவாகுது. ஸோ அதனால தான் அங்கே கூட பாருங்கள், ராமருக்கு யார் உதவி பண்ணுறா? குரங்கு, அணில், இல்லையா? ஸோ இதை பார்க்க எப்படி இருக்கும்? காமெடியாக தானே இருக்கும். நாடா குரங்கையும் அணிலையும் தூக்கிட்டு அலையிறாருன்ட்டு. ஆனால் அவங்க மூலமாக தான் ராவணன்ற ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே அழிக்கிறார் ராமாயணத்தில் ராமர். இங்கேயும் பாபா தான் பண்ணுறார். பல ஆத்மாக்களுடைய எதிர்காலம் இப்போ உருவாகணும். சும்மா 10-20 ஆத்மாக்களுடைய விஷயம் கிடையாது. நிறைய ஆத்மாக்கள் தங்களுடைய அனைத்தையும் பயனுள்ளதாக மாற்றிக்கிறாங்க. 10-20 ஆத்மா மட்டும் மாற்றிக்கல. ஸோ அதனால தான் சிறு துளி பெருவெள்ளம் அல்லது சிறு துளியினால் ஒரு ஏரியே நிரம்புது அப்படின்னு நினைவு செய்யப்படுது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனம், உடல், செல்வம் எல்லாத்தையும் பயனுள்ளதாக ஆக்குறீங்களோ இந்த ஈஸ்வரிய சேவையில், அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி நட்சத்திரமாக ஆகிடுவீங்க. ஆகிட்டீங்களா எல்லோரும் வெற்றி நட்சத்திரமாக? அல்லது இனிமேல் தான் ஆகணுமா? ஆகலாம்னு இப்போ தான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, யோசிக்காதீங்க, செய்யுங்க. ஏன்னா நான் செய்வேன், நான் அதை பார்த்துக்கிறேன், எப்படி நான் பண்ணி தான் ஆகணும், இப்படிலாம் யோசிக்கிறதே உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தன்ற. யோசிக்கிறதுக்கே வேலை இல்லை. பாபா சொல்லிட்டாருன்னா செஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கமகத்தை வீணாக்குறீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய நிகழ்கால பிராப்திகளை இழக்கிறீங்கன்னு அர்த்தம், இல்லையா? பாபா சொல்லிட்டோன்னா டக்குன்னு குதிச்சிட வேண்டியது தான். அப்படியே ஈஸ்வரிய சேவையில் நம்மளை அர்ப்பணிச்சிட வேண்டியது தான். இதனால் என்ன ஆகும், இது பண்ணுமா அது பண்ணுமா, கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க, சேவை செய்ய முடியாது. மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்குவார். தடை வரும்போது பார்த்துக்கலாம். தடை வந்தால் அதற்கான வழியும் பாபா கொடுப்பார். அப்படி இருக்கணும். சில சமயம் சில குழந்தைகளுடைய எண்ணம் பாப்தாதாவுக்கு போகுது. உலகத்தில் இருக்கிறவங்க ஏழைகளாக, உதவியற்றவர்களாக, நாதியற்றவர்கள்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கிறாங்க பாவம். ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போ ஏழையும் கிடையாது, உதவியற்றவர்களும் கிடையாது. வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிகளாக, நிறைய ஐடியா உள்ளவர்களாக இருக்கலாம். இங்கே சில குழந்தைங்க சில சமயம் பலகீனமான எண்ணங்கள் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். ஸோ பாபா அவர்களை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது தானே, உங்களுக்கே தெரியும் தானே. ஸோ நீங்கள் கைகளை தூக்குறீங்க, நல்ல விஷயம். சில சமயம் உலக அழிவு நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 2000 உலகம் அழியும்னு நினச்சோம், 1999 முடிஞ்சிச்சு. ஸோ இந்த முரளி டிசம்பர் மாதத்து முரளி, டிசம்பர் 16, 2000 டிசம்பரு. ஸோ அப்போ 2000 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தோணுது. பாப்தாதாவுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உலக அழிவை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாபாவுக்கு டாட்டா காட்டுறீங்கன்னு அர்த்தம்.
ஏன்னா பாபா போயிடுவார் இல்லையா, உலக அழிவுனா பாபா கிளம்புறாருன்னு அர்த்தம். அப்போ பாபா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? பாபா கூட வாழறத பற்றி யோசிப்பீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. லௌகிக அப்பாவே எப்படா இறப்பார் நான் நினைப்பீங்க, அது கூட சொத்துக்காக நினைப்பீங்க. ஆனால் இங்கே அப்பா இருந்தால் தான் உங்களுக்கு சொத்தே. அப்பா கூட இருந்த அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு தாரணை பண்ணி உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டால் தான் சொத்தே. அப்போ உலகம் அழியும்னு நீங்கள் எதுக்கு நினைக்கிறீங்க? இப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் கிடையாது. அவங்க நினச்சிக்கிறாங்க அது அந்த அந்த பைபிள் குரான் படிச்சிட்டாலே போதும் வந்துடுவோன்னு நினைக்கிறாங்க. அவங்க குணம் மாறுறதில்ல. உங்கள் குணம் மாறிடுச்சா? அதான் பாபாவுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உலகம் அழியும் போது பாபா பரந்தாமத்துக்கு போயிடுவார். ஸோ சங்கமயுகத்தின் மீது உங்களுக்கு வந்து சோர்வு அடைகிறீங்களா? போர் அடிக்குதா? சோர்ந்து போயிட்டீங்களா முயற்சி செஞ்சு செஞ்சு? ஏன்னா இந்த யுகம் வந்து வைரத்துக்கு சமமான யுகம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இருந்தாலும் இதை விட நீங்கள் சத்யுகத்தை நினைவு பண்ணிட்டு இருக்கிறீங்களே. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா. பொண்ணுங்களுக்கு வந்து தங்க நகை பிடிக்கும், ஆனால் வைரமாக தங்கமானா வைரத்துக்கு தானே போவாங்க. அப்போ வைர யுகம்னு சொல்லிட்டு நீங்கள் விழுந்து விழுந்து எப்படா சொர்க்கம் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களே. இந்த மாதிரி சூப்பராக சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ சங்கமயுகம் எவ்வளோ அற்புதமான யுகம், அதை ஏன் உங்களால் உணர முடியலன்றார். உலக அழிவு நடக்க தான் செய்யும், ஆனால் அதுக்கு நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது நடக்கும்போது நடக்கட்டும். சில குழந்தைங்க நினைக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்ட்டு. அதே நேரத்தில் இன்னொன்றும் அவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை நாளைக்கோ நாளை மறுநாளோ உலகழிவு நடந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அனைத்தையும் அவங்களால பயனுள்ளதாக பயன்படுத்த முடியாதே. திடீர்னு அழிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்க என்னுடைய எதுவுமே சேவையில் பயன்படுத்தப்படலையே. ஸோ அப்படி நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ எதையுமே பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்ட்டு. சரி, இதை நான் வந்து யோசித்து பண்ணுறேன், இதை முதல்ல யோசிக்கிறேன், இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன், இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் பாபாவுக்கு வந்து சேருது. பாபா சொல்கிறாரு, இன்றைக்கே உங்களுடைய உடலை சேவைக்காக நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மனதை உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை பரவச் செய்கிறதுலையே சதா பிஸியாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தூய அதிர்வலைகளை பரவச் செய்கிற அந்த மனசா சேவையிலே எப்பயும் உங்கள் மனசை பிஸியாக வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளவுதான் உங்கள் கிட்ட செல்வம் இருந்தாலும் நீங்கள் அடையிற பிராப்திக்கு முன்னாடி அந்த செல்வமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதை நீங்கள் இப்போ பயன்படுத்துனீங்க, நாளைக்கு வந்து உலகழிவு நடக்குது அப்படின்னா உங்களுடைய அனைத்தும் பயனுள்ளதாக பயன்படுத்தப்பட்டு இருக்குமா அல்லது வீணாகி போயிருக்குமா? யோசித்து பாருங்கள். இல்லை, நீங்கள் செல்வத்தை வந்து சென்டருக்கே கொடுத்துட்டா கூட அதை பயன்படுத்த முடியாது. நாளைக்கு உலக அழிவு வந்துருச்சுன்னா சேவைக்காக அதை பயன்படுத்தியிருக்க முடியாது. அதனால் யாருக்காக நீங்கள் பயனுள்ளதாக அதை பயன்படுத்தினீங்க? பாப்தாதாவுக்காக பயன்படுத்துகிறீங்க இல்லையா? பாப்தாதா தான் அனாதியானவர், அழிவற்றவர், ஒருபோதும் அழியிறது கிடையாது. நீங்கள் பாப்தாதாவுடைய அழிவற்ற கணக்கில் எதையாவது இன்றைக்கி சேர்த்து வைக்கிறீங்க அல்லது ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சேர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது அழிவற்ற தந்தையுடைய கணக்கில் சேமிப்பாயிடுச்சு.
ஆனால் அது உங்களுடைய அழிவற்ற கணக்கில் பல கோடி மடங்காக திரும்பி போடப்படும் இல்லையா. இப்போ பாபாவுடைய கணக்கில் நீங்கள் போடுற எல்லாம் உங்களுக்கு பல கோடி மடங்காக உங்கள் கணக்கில் திருப்பி கொடுக்கப்படும். கொடுப்பதற்கு பாபா கடன்பட்டவர். ஒன்றுக்கு கோடி மடங்கு கொடுக்கணும். ஸோ அவர் போக போகிறது கிடையாது. பழைய உலகம்தான் அழிய போகுது. அதனால் இதை நீங்கள் உங்கள் மனதினால் பண்ணியிருப்பீங்க. மனதினால் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கிதே தவிர ஒரு வலுக்கட்டாயத்தினால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களாம், அதற்கான முழு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்காது. மற்றவர்களோட சும்மா போட்டி போட்டு பண்ணுறான், அவன் இவ்வளோ பண்ணுறான், நான் இவ்வளோ பண்ணுறான், அதெல்லாம் கிடைக்காது. மனதார கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும் முழு பலன். ஏன்னா வள்ளல் கிட்ட கொடுத்துருக்குறீங்க. அதனால் கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும், வலுக்கட்டாயமாகவே கொடுத்துருந்தா கூட. ஆனால் மனதார கிடைக்கும்போது தான் ஃபுல் ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லாட்டினா ஃபுல் ரிட்டர்ன் கிடைக்காது. பட் ஏதோ கிடைக்கும். அதனால் ஒன்றும் கண்ணுக்கே தெரியலையே உலக அழிவு, 2001 பக்கத்தில் ஒன்றும் உலக அழிவு நடக்கிற மாதிரியே தெரியலே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் உலக அழிவுக்கான திட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னமும் நிகழ்ச்சி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய திட்டம் உருவாக்குறாங்க. வெளி உலகத்துலேயும் சரி, பாபா யஜ்யத்துலேயும் சரி. அதனால் 2001 வரைக்கும் கூட எதுவும் ஒன்றும் உலக அழிவு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உலக அழிவு எப்பயுமே உங்களுக்கு தெரியாது, திடீர்னு தான் நடக்கும். கொரோனா வரும்னு யாராவது கணிச்சாங்களா? சுனாமி வரும்னு கணிச்சாங்களா? சிரியாவில் பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு, யாராவது கணிச்சாங்களா? உக்ரைன் போர், பாலஸ்தீன் போர், இல்லை உக்ரைனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் தெரியாது, அடுத்த நாளே போர் வரும், அடுத்த நாளே நம்ம வீடு வாசலை விட்டுட்டு வெளியில் போகணுன்ட்டு திடீர்னு தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஆதாரமாக பிடிச்சிட்டா அலட்சியமாக இருக்காதீங்க. ஒன்றும் உலகம் அழிகிற மாதிரி தெரியலேன்ட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. வீண் விஷயத்தில் நேரத்தை, உங்களுடைய உடலை, மனதை வீணாக்காதீங்க. திடீர்னு நடக்கும். இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, 1 மணி நேரத்தில் கூட நடக்கலாம். பயப்படாதீங்க, இப்போ நடக்கலை. ஆனால் பாபா சொல்கிறாரு, அந்த நேரத்தில் பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு தெரியாதே, 1 மணி நேரத்தில் இப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதேன்னு பயப்படாதீங்கன்ற. ஏன்னா அந்த நேரம் பாபா வரமாட்டார், ஞானத்தை கொடுத்துட்டார். ஏன்னா அந்த நேரம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பாபா இப்போ வராததுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ கேட்பாங்கல்ல எல்லாரும், என்ன நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மட்டும் எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, நாங்களும் குழந்தை இல்லையான்னு கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ பாபாவே வர்றதில்லைன்னும் பொழுது அப்படி கேட்க முடியாது. அப்போ அவங்க இந்த ஞானத்தை கொடுத்தாங்க, பாபா வராமலே இத்தனை குழந்தைங்க நம்பினாங்களே, நீங்கள் ஏன் நம்பலைன்னு கேட்பாங்க. ஸோ எதுவும் சாத்தியம், எந்த நேரமும் உலகழிவு சாத்தியமே, திடீர்னு நடக்கும். அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் எவரடியாக இருக்கணும். அதனால் சிவராத்திரி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது, இந்த வருஷம் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நேரத்துக்காக எப்போவுமே வெயிட் பண்ணாதீங்க. எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே பண்ணிவிடுங்க. ஏன்னா நேரம் உங்களுடைய படைப்பு. நேரத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, படைப்பு தான் படைப்பவருக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் மாஸ்டர் படைப்பாளர்கள். படைப்பாளர் ஒருபோதும் படைப்பை சார்ந்து இருக்க மாட்டார். அந்த படைப்பு உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளணும், ஃபாலோ பண்ணணும். அதனால் நேரத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. எப்படி நீங்கள் ரெடியானால் உலகம் அழியும், உலகம் அழியும் போது ரெடி ஆகிறது கிடையாது. நீங்கள் ரெடி ஆகாட்டனாலும் பாபா குழந்தைங்க எத்தனை பேர் ரெடி ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க தேவையானவர்கள் ரெடியானவுடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும்.
எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சில குழந்தைங்க நினைக்கிறாங்க, பாப்தாதா 6 மாதத்தை பற்றி பேசினார், அப்போ கண்டிப்பாக 6 மாதம்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லைக்குட்பட்ட விஷயத்தெல்லாம் ஆதாரமாக எடுக்காதீங்கன்றார். நான் ஒரு வேலையை உங்களை மாற்றுறதுக்கு கொடுத்தேன், அந்த 6 மாதம் கூட நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றார். உங்களை மாற்றிக்கிறதுக்கு 6 மாதம் கொடுத்ததுனால அப்பாடா 6 மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்காதீங்கன்றார். நீங்கள் எவரடியாக இருங்க, எல்லா ஆதாரத்தில் இருந்தும் விடுபட்டு இருங்கன்றார். பாபா சொன்னதுலேருந்து கூட விடுபட்டு இருக்க சொல்கிறார். பாபா கொடுக்குற டைம்லேருந்து கூட விடுபட்டு இருங்கன்றார். எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்கள். வினாடியில் ஜீவன் முக்தி அடையணும். ஏன்னா அது பேர் வினாடியில் ஜீவன் முக்தி தானே. ஸோ இந்த நேரம் உயிர் பிரிந்தால், இந்த நேரம் உயிர் பிரிந்தால், இதே மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். நீங்கள் வினாடியில் ஜீவன் முக்தி அடையிறதுக்காக மற்றவர்கள்கிட்ட சவால் விடுறீங்க. வினாடியில் நாங்கள் ஜீவன் முக்தி கொடுக்குறோன்ட்டு. மற்றவர்களுக்கு கொடுக்க தெரிந்தால் உங்களால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைய முடியாதா? பாபா கேட்குறார். இங்கே வாங்க வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும்னு நீங்கள் மற்றவர்களை கூப்பிட்றீங்களா? அப்போ உங்களால் அடைய முடியாதா? எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அதனால் உங்களை சம்பூர்ணமாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, காத்துக்கிட்டு இருக்காதீங்க நேரத்துக்காக. ஸோ அது ஹிந்தியில் இந்தஜாம்னு வருது. இந்தஜாம்னா ஏற்பாடு, இந்தஜார்னா காத்திருத்தல். ஸோ இந்தஜார் பண்ணாதீங்க, இந்தஜாம் பண்ணுங்க. காத்திருக்காதீங்க, தயாராகுங்கள். எவ்வளோ ஒரு எச்சரிக்கையாக ஆரம்பிக்கிறார் பாபா. ஸோ கண்ணே மணியெல்லாம் கொஞ்சம் எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறார். பாப்தாதா குழந்தைங்களுடைய விளையாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறார். எந்த விளையாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னு பாபா சொல்லவா? இன்றைக்கி பாபா முரளி சொல்லலை, செய்தியை சொல்கிறார். பாபா குழந்தைங்களுடைய செய்தியை சொல்கிறார், என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ கூட நிறைய குழந்தைங்க பொம்மையோட விளையாடுறது தான் பிடிச்சிருக்குது அவங்களுக்கு. பொம்மைன்னு எதை சொல்கிறாரு? சின்ன சின்ன விஷயத்திலேயே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நாராயணனாகணும், பெரிய இலக்கை நோக்கி போகணும்னு இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் போய் சண்டை போட்டுக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு அதை பற்றி சிந்தனை பண்ணுறது என்னது? பொம்மை விளையாட்டுன்றார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நேரத்தை கொடுக்கறதே நேரத்தை வீணாக்குறதுன்றார். அது சைடு காட்சிகள். அதனால் அதை பார்த்து நிற்கிறீங்க அப்படின்னா அதை பற்றி சிந்தனை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதனால் வசப்படுறீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த வீண் விஷயத்தை கேட்டு அதை ரொம்ப ஆர்வமாக மற்றவர்களுக்கு சொல்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நின்றுடுறீங்க, போகாமல் சொர்க்கத்துக்கு போகிற வழியில் நின்று உங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இலக்கை அடையணும். எவ்வளோ நேரம் பாபா கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஏன் நீங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்றார். ஸோ அப்போ என்ன ஆகுது? அதற்கேற்ற வாயுமண்டலத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. இது எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிறதுக்கான விஷயன்றார். ஸ்டாண்ட் ஸ்டில்னால் என்ன? அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுறது, முன்னேறதை விட்டுட்டு நின்றுறீங்க. மாயா உங்களை அடித்து அப்படியே மண்டை கலங்க வச்சிடறோம், என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்போமே, அந்த மாதிரி நிற்கிறீங்க. ஸோ இதனால் சம்பூர்ணம் ஆகணுன்ற அந்த இலக்கிலிருந்து ரொம்ப தூர விலகி போயிடுறீங்கன்றார். நிறைய முயற்சி பண்ணுறீங்க, பாபாவுக்கு ஈக்குவலாக ஆகிறதுக்கு நிறைய ஆசையும் படுறீங்க. ஆனால் வீண் விஷயத்தில் சிக்கிக்கிறீங்க. இப்போ வீண் விஷயங்கள் இல்லையா, முயற்சி பண்ணுறீங்க, ஆசை வைக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் சிக்கிக்கிறீங்கன்றார். அப்படியே விட்டுட்டு பாபா பார்த்துக்குவார், நீங்கள் மட்டும் போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த தூய எண்ணம், தூய ஆசை இருக்குது. நீங்கள்
முயற்சி பண்ணாலும் தடைகள் வரதான் செய்யும். உங்களுக்கு 2 காதுகள், 2 கண்கள், ஒரு வாய் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க, எல்லாத்தையும் பேசவும் செய்கிறீங்க. ஆனால் பாபாவுடைய ஒரு ஸ்லோகன், ரொம்ப பழைய ஸ்லோகனை சதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? பார்த்தும் பார்க்காதே, கேட்டும் கேட்காதே. எதை கேட்டாலும் அதை நினைக்காதே அப்படின்னு பாபா சொல்கிறார். சூப்பர்ல. கேட்குறத மனதில் ஓட்டாதீங்கன்றார். ஸோ இந்த அட்வைஸ் பயங்கரமான அட்வைஸ். பார்த்தும் பார்க்காதீங்க, கேட்டும் கேட்காதீங்க, கேட்டாலும் அதை பற்றி சிந்திக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுலலாம் இது பெரும்பாலும் நமக்கு இருந்திருக்கும். மற்றவர்களை பற்றி தப்பாக பேசினா கூட, இப்போ வீட்டில் அரசியல்லாம் பேசினா கூட அதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கவே மாட்டோம். நம்ம பேசுகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போகணும். ஏதாவது கேட்டிங்கன்னா அதை அப்படியே மெர்ஜ் பண்ணிவிடுங்க, எமர்ஜா பண்ணாதீங்கன்றார். அது உங்களுக்குள்ளே அப்படியே கரைஞ்சி போயிடட்டும், அதை பரப்பாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இந்த ஓல்டு ஸ்லோகனை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளுக்கு நாள் உங்களுடைய பழைய உடலின் கணக்குகள் எப்படி முடிவடைஞ்சிட்டே வருதோ அதே மாதிரி. ஸோ அது முடிவடையுதுன்னா என்ன ஆகும்? நோயாக வரும், அப்போ தான் முடியும். அதே மாதிரி தான் உங்களுடைய பழைய சமஸ்காரமும் பழைய நோய்களும் விகார நோய்களும் வெளிப்பட்டு அது முடிஞ்சிடும். அதனால் அதை பார்த்து பயப்படாதீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இதுக்கு முன்னாடி நடக்காததெல்லாம் இப்போ அதிகமாகிட்டு இருக்குதுன்னு பயப்படாதீங்கன்ற. அது கணக்கு முடியுது, அவ்வளோதான். சில சமயம் நம்மளை அறியாமல் கத்திடுவோம். அந்த பழைய சமஸ்காரம், பாபா சொல்கிறது, அந்த சமஸ்காரம் வெளிப்படும். ஆனால் அது கணக்கு முடியுதுன்னு நினச்சிக்கோங்கன்றார். அதை பற்றி கூட நடந்து முடிஞ்சதாக நினைக்காதீங்கன்றார். டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்றார். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் இப்போ வெளிப்படுதே. இல்லை, நிறைய பேருக்கு மோசமான கனவு வருதுன்னுவாங்க, மோசமான எண்ணங்கள், விகார எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி இல்லாததெல்லாம் வருதுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் வெளிப்படுதே. பாபா சொல்கிறார், அதெல்லாம் வெளிப்படும். இது உள்ளடக்கும் சக்திக்கான உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். உங்களால் அதை உள்ளடக்க முடியுதா, அதுக்கான டெஸ்ட் பேப்பர். இல்லை, என்னென்னமோ எண்ணம் வருது, ஸோ அதெல்லாம் உள்ளடக்க முடியுதா? இல்லை, மற்றவர்களை பற்றி தப்பான செய்தியை கேட்குறீங்க, அதை உள்ளடக்க முடியுதா? இன்னொருத்தர்கிட்ட பரப்பாமல் இருக்கிறீங்களா? அதுக்கான டெஸ்ட் பேப்பர் இது. ஏன்னா அப்படி பரப்புறதுனால உங்களுக்கே பிரச்சனை வரும். ஸோ அதுதான் அதில் ஃபெயில் ஆனதுக்கான தண்டனை. அதேமாதிரி சகிச்சிக்க முடியுதா? பவர் டு பேக்கப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு முடிவெடுக்க, அதாவது தயாராக இருக்கிறது. எவரடியாக இருக்க முடியுதா? உடனடியாக முடிவெடுக்க முடியுதா? இதற்கான டெஸ்ட் பேப்பர் இதெல்லாம். எது நடந்தாலும், ஏன்னா நீங்கள் எது நடந்தாலும் இது எந்த சக்தியை எனக்குள்ளே நிரப்ப வருதுன்னு தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணுமே தவிர அதுக்குள்ளே ஓடிடக்கூடாது. அதுக்குள்ளே ஓடுறீங்கன்னாலே, விஷயத்துக்குள்ளே போகிறீங்கனாலே அந்த சக்தி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே டெஸ்ட் பேப்பராக இப்போ உங்களுக்கு வருது. பூதாகரமாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிஏல படிக்கும்போது கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் எம்ஏ படிக்கும்போது வராது. அதனால் பயப்படாதீங்க. போக போக அதுவும் மகாரதியாகி சண்டை போடும், மாயாவும். அதனால் ஐயோ இப்படியெல்லாம் இருக்குதுன்னு பயப்படாதீங்க. ஸோ இது பயங்கர பவர்ஃபுல்லான முரளி. ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ பிரச்சனை இப்படியாச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை எனக்கு என்ன சக்தியை கொடுக்க வருதுன்னு நினைங்க. உள்ளடக்கும் சக்தி, சகித்துக்கொள்ளும் சக்தி, பேக்கப் பண்ணுற சக்தி, முடிவெடுக்கிற சக்தி, இதை நிரப்புறதுக்கான டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கோங்க.
10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெஸ்ட் பேப்பர் இப்போ வராது, அதிகமாக தான் வரும். பயப்படாதீங்க. ஐயோ என்ன இப்படி ஆகுது, இது நடக்குதே அது நடக்குதே அப்படின்லாம் பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு விளையாட்டை சாட்சியாக ஆடியன்ஸாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் மதிப்போட டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகுறது. ஐயோ இதாச்சே அதாச்சேன்னு உங்கள் மனசு மேலே கீழே போயிடுச்சுன்னா ஃபெயில் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பாபா ஏற்கனவே ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழியை சொல்லியிருக்கிறார். அது என்னது? பாப்தாதா கே பாஸ், பாப்தாதாவுக்கு பக்கத்திலேயே இருங்க. அப்படி இருந்தால் பாஸ் ஆகிடுவீங்க இல்லையா? அது வந்து ஹிந்தி வார்த்தை. பாப்தாதா கே பாஸ்னால் பாப்தாதா கூட இருக்கிறது. ஸோ பாப்தாதாவுடன் இருந்தால் பாஸ் ஆகிடுவீங்க. பாப்தாதா கே பாஸ் ஹோ தோ பாஸ் ஹோ ஜாயேகா. ஸோ அப்படி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ பாபா கூட இருக்கணும், அவ்வளோதான். அந்த நேரம் நீங்கள் பாபா கூட இருந்தீங்கன்னா நீங்கள் வீண் விஷயமே மைண்டில் வராது. அதான் பாபா சொல்லிருக்க, பார்க்குறத கேட்குறதை பற்றி சிந்திக்காதீங்கன்றார், பரப்பாதீங்கன்றார். எதுக்குமே பயனில்லாத காட்சிகளை கடந்து போயிடுங்க. எதுக்கு அதில் போய் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றார். உங்களுக்கு பயனில்லாத காட்சிகளை கடந்து போயிடுங்க. ஜஸ்ட்டு பாபாவுக்கு பக்கத்தில் மட்டும் இருங்க. ஸோ அதுவும் உங்களை கடந்து போகட்டும், நீங்களும் அதை கடந்து, அதாவது அது உங்களை கடந்து போயிடும். நீங்கள் அதை கண்டுக்கலைன்னா அது போயிடும். இது வந்து பஸ்ஸில் போகும்போது சைட் சீன் போகிற மாதிரி இந்த காட்சிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா அதுவே போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, காலம் அதுவாக கடந்து போயிடும். நீங்கள் கம்முன்னு இருந்தால் போதும். அப்படி நீங்கள் அதை கடக்க விட்டீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாபா எவ்வளோ சூப்பரான சொன்னார் பாருங்கள். பாஸ் ஆகணுன்னா பாபாவுக்கு பாஸில் இருங்க, பாபா கூட இருங்க, அவ்வளோதான். அது உங்களை பாஸ் பண்ணி போயிடும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க டெஸ்ட் பேப்பர்லன்றார். ஸோ அந்த பாஸுன்ற வார்த்தையை வச்சு எப்படி விளையாடுறாரு பாபா பாருங்கள். இது கஷ்டமா? ஆசிரியர்களே பேசுங்க. ஆசிரியர்கள்னால் யார்? இந்த ஞானத்தை யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த அத்தனை சேவாதாரிகளும், மதுபனில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. மதுபன் வாசிகளே பேசுங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த மாதிரி முரளி வரும்போதெல்லாம் நமக்கு அதுக்கு அதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், அதுக்கான தீர்வு வரும். அதுதான் ஆச்சரியமே. ஸோ மதுபன் வாலா, மதுபனில் இருப்பவர்கள் கையை தூக்குங்க. ஏன்னா மதுபனில் இருக்கிறவங்க புத்திசாலிங்க, முன்னாடி வந்திருக்கிறீங்க. ஸோ முன்னாடி வரலாம், பாப்தாதாவுக்கு சந்தோஷம், அதை பார்த்தோம். நீங்கள் உங்களுடைய உரிமையை எடுக்கிறீங்க இல்லையா? முன்னாடி வர்றது உங்களுடைய உரிமை தானே. எப்படி சொல்கிறாரு பாருங்க, அங்கே சொர்க்கத்தில் முன்னாடி வரணும், இங்கே நீங்கள் முன்னாடி வந்திருக்கிறீங்க பாபாவை பார்க்குறதுல. ஸோ அதுவும் உங்கள் உரிமை தானே. அதனால் பாபாவுக்கு ஒன்றும் உங்கள் மேலே வெறுப்பு இல்லைன்றார். ஆக்சுவலாக அவங்க வந்து விட்டு கொடுத்து பின்னாடி வரணும்னு பாபா முறையில் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ மறைமுகமாக சொல்கிறார், உங்கள் மேலே எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லைன்றார். நீங்கள் தாராளமாக முன்னாடி உட்காந்துக்கலான்றார். பாபா அதை கவனிக்கிறாருன்றதை எப்படி சொல்கிறார் பாருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும். நீங்கள் மதுபனில் இருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் தானே முன்னாடி உட்கார்றதுக்கு அப்படிங்கிறார். ஆக்சுவலாக உண்மையிலே மதுபன் வாசிகள் வந்து நின்றுட்டு வெளியில் நின்றுட்டு பார்ப்பாங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு. சரி, இருந்தாலும் பாஸ்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய புது புது விஷயங்கள் மதுபனில் நடக்குது. திருடர்கள் கூட வராங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க. மதுபன்லே திருடர்கள் கூட வராங்க. நிறைய புது புது விஷயங்கள், இது வரைக்கும் பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. எப்படி பாபா பொதுவாக பேசுவார், பொதுவில் பேசுவார், அதாவது மக்கள் முன்னாடி எப்படி பேசுவார்? ஏன்னா பாபா சில விஷயங்களை ரகசியமாக தான் வச்சிருக்கிறார். ஆனால் மதுபனை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ என்னென்னா, மதுபனுக்குள்ளே திருடன் வந்தான்றதை வெளியில் எப்படி சொல்ல முடியும்? நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க முடியும்? நான் கடவுள் இருக்கிறாருன்றீங்க, கடவுள் இருக்கிற இடத்துல திருடன் வராருன்றீங்கன்னு நம்மளை பார்த்து தான் சிரிப்பாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், சில விஷயங்களை பாபா ரகசியமாக தான் வச்சுருக்கார். பாபாவுக்கு தெரியும் வராங்கன்றது, பாபாவுக்கு தெரியும். ஸோ வந்தவங்களுக்கு ஷாக் ஆகிடும், எப்படா பாபாவுக்கு தெரியும்ன்ட்டு. ஸோ மதுபனை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். அதனால் இதை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஒரு ட்ராமாவை நான் பார்க்குறேன், சந்தோஷப்படுங்க, குழம்பாதீங்க, குழப்பம் அடையாதீங்க. இது ஒரு ட்ராமா, இது ஒரு காட்சி, அவ்வளோதான். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆஹா ஆஹா தான், ஐயோ ஐயோவே கிடையாது. எது நடந்தாலும் ஆஹா தான்.
குல்ஜார் தாதி படுக்கையில் படுத்துட்டு ஒரு தடவை அவ்யக்த மீட்டுக்கு வந்தாங்க. எல்லாம் பார்க்குறவங்களும் ஐயோ பாபாவுடைய ரதத்துக்கே இப்படி ஆச்சுன்னு எல்லாம் கலங்கி நிற்கிறோம். அது பாம்பே ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுனாங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம். அது முடித்தோடனே ஜானகி தாஜி மதுபன்லேருந்து பேசுகிறாங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு, ஆஹா பாபா, ஆஹா ட்ராமா, வா ட்ராமா, வா ட்ராமான்றாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே ஐயோ நம்ம இப்படி தானே பார்க்கணும், நம்ம என்ன அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு தோணுது. அதான் பாபா சொல்கிறார், எது நடந்தாலும் சிரித்த முகம் மாறக்கூடாதுன்றார், உங்களுடைய ஊக்க உற்சாகம் குறையக்கூடாதுன்றார், குழப்பம் வரக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று குழம்பி போயிடுறீங்க, இல்லாட்டினா இதை சிரித்த முகத்தோடு கடந்து போயிடுறீங்க. இதை ஒரு ரமணிகரமான விஷயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கணும், நாம் ரெண்டாவது சொன்ன மாதிரி தான் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். பாபா கேட்குறார், குழப்பம் அடைகிறது நல்ல விஷயமா அல்லது சந்தோஷமாக கடந்து போகிறது நல்ல விஷயமா? கடந்து போகிறது தான் நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இங்கே பாபா ஹிந்தியில் முரளி எடுக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். அது 2 அர்த்தம் வருது. கடந்து போகிறதுன்னு ஒரு அர்த்தம் வருது, அது இங்கிலீஷில் வரும் கடந்து போகிறதுன்ட்டு. அடுத்தது பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், இன்னொன்று பாஸ் ஆகுறதுன்னு அர்த்தம், மதிப்போட தேர்ச்சி பெறுறதுன்னு அர்த்தம். ஸோ பாஸ் ஆகிறது நல்லது தானே, நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகணும்னு தானே ஆசைப்படுறீங்க, பாஸ் ஆகுங்க. இதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்ற, இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. நீங்கள் ஒரு விஷயத்தை சின்னதாக்குறீங்களா பெருசாக்குறீங்களான்றதெல்லாம் உங்கள் புத்தியை பொறுத்ததுன்ற. அஞ்ஞான மார்க்கத்தில் கூட, பக்தி மார்க்கத்தில் கூட இதை பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தர் ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ பெரிய டேலண்ட்னா, பெரிய விஷயத்தை கூட ஒன்றும் இல்லாமல் நம்ம ஆக்கிடுறோம். நாம் பட்டக்கு ட்ராமான்னு கடந்து போயிட்டு அது ஒன்றும் இல்லாமல் அதுவே முடிஞ்சிடும், அதுவே தீர்வு வந்துடும்ன்றார். நீங்கள் கண்டுக்காதீங்கன்றார். எவ்வளோ விஷயத்தை நம்ம கண்டுக்க முடியும்? ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, அடுத்தது எச்சரிக்கை, அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்க, இவன் கயிறையே பாம்பாக மாற்றிட்டான்யா, ஒன்றுமே இல்லை, அது ஒரு கயிறு, பாம்புன்னு நினச்சி பயந்துட்டு இருக்கிறான்றாங்க. சிந்தியில் சொல்லுவாங்களாம் இதை தான், கயிறை பாம்பாக மாற்றுறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீங்க, இந்த விளையாட்டெல்லாம் முதல்ல முடியுங்க. பாப்தாதா விசேஷமான செய்தியை சொல்கிறார். பாப்தாதா ஈஸியான முயற்சி பண்ணுறதை பற்றி இப்போ சொல்ல போகிறார். எந்த ஈஸியான முயற்சி நீங்கள் பண்ணணும், அது ரொம்ப ஈஸின்றார், கஷ்டமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே பாபாவுக்கு சமமாக ஆகணும்னு நம்புறீங்க தானே. உண்மையிலே அந்த நம்பிக்கை இருந்தால் ஒரு கையினால் தட்டுங்க. ஏன்னா நம்மளாம் ராயலான குழந்தைங்க இல்லையா, பாபா என்ன சொல்கிறார், ஒரு கையால் தட்டுங்கன்றார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அஞ்ஞானிகள் 2 கையால் தட்டி சத்தத்தை எழுப்பாங்க. நம்ம அமைதி தூதுவர்கள், நம்ம கை தட்டுறது கூட சத்தம் கேட்கக்கூடாது, அதனால் ஒரு கையால் தட்டுங்கன்னா அப்படி கை அசைப்பாங்க. ஸோ இது உறுதியாக இருக்குது தானே, நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகணுன்ட்டு. வெளிநாட்டுக்காரங்களும் அப்படி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க தானே. ஸோ பாபா அந்த க்யூரியாசிட்டி ஏற்றுறாங்க. எடுத்த உடனே சொன்னால் குழந்தைங்க மறந்துடுவாங்கன்ட்டு பாபா என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுறாரு பாருங்க. வெளிநாட்டுக்காரங்களும் விரும்புகிறீங்க தானே பாபாவுக்கு சமமாகணுன்ட்டு. நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க. ஸோ அது ஆசிரியர்களின் அற்புதம். இன்றைக்கி பாப்தாதா ஆசிரியர்களை பற்றி நல்ல செய்திகள் கேட்டார். அது என்ன நல்ல செய்தி பாபாவுக்கு சொல்லுங்கள். ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு கோல்டு மெடல் கிடச்சிதுன்றார். ஸோ கோல்டு மெடல் பாபா குழந்தைங்களுக்கு என்னது, பேட்ச். டீச்சருக்குன்னு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கோல்டு மெடல். யாருக்கெல்லாம் கோல்டு மெடல் கிடச்சிதோ அவங்க கையை தூக்குங்க. பாண்டவர்களுக்கு கிடச்சிதா? ஏன்னா பாபாவுக்கு சமமானவர்கள் விட்டு போயிடக்கூடாதுன்றார்.
பாண்டவர்கள் பிரம்மா பாபாவுக்கு சமமானவர்கள். பார்த்தீங்களா, பாபா எப்போவுமே பெண்களை தான் முன்னுக்கு வைப்பார், கவனிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ பாண்டவர்களுக்கு என்ன பாபா நம்மளை பற்றியே பேச மாட்டுறாரு அப்படின்னு ஒரு விரக்தி வரும்ல, ஒரே வார்த்தை தான் சொன்னார், எனக்கு சமமானவர் நீங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? பிரம்மா பாபா எல்லாரையும் முன்னுக்கு வச்சார், அதே மாதிரி நீங்கள் முன்னுக்கு வைக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு சமமாக நான் இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் பாபாவுக்கு சமமானவர்களை விட்டுறக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பலவிதமான கோல்டு மெடல் கிடச்சிருக்குது, ராயலான கோல்டு மெடல் கிடச்சிருக்குது. யாருக்கெல்லாம் கோல்டு மெடல் கிடச்சிருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பாப்தாதா பல கோடி கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். முபாரக் முபாரக் முபாரக்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். இந்தியாவிலும் சரி வெளியில் இருக்கிறவங்களும் சரி, யாரெல்லாம் பாப்தாதா சொல்கிறத கேட்குறீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த கோல்டு மெடல் கிடச்சிதோ, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை, நீங்கள் பாண்டவர்களாக இருக்கலாம், சக்திகளாக இருக்கலாம், பாப்தாதா கிட்டேருந்து நேரடியாக வாழ்த்துக்கள் பெறுவதாக உணருங்கள். எல்லாருக்கும், நமக்குமே கூட தான். சில சமயம் ஒரு குறிப்பிட்ட சேவைக்கு யாரெல்லாம் கருவி ஆகுறீங்களோ அவங்களுக்கு தாதி கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறாங்க, உங்களுடைய விசேஷத்தினால பேட்ச் கொடுக்குறாங்க. அதனால் விசேஷத்தின் காரணமாக, சரண்டர் ஆனதன் காரணமாக, சேவையில் முன்னேறினதன் காரணமாக யாருக்கெல்லாம் கோல்டு மெடல் கிடைச்சதோ தாதிக்கிட்ட இருந்து, அவங்க இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தால் கூட, அத்தனை பேருக்கும் பாப்தாதா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். யாரெல்லாம் தூரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ, கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறீங்களோ, அவங்களாம் கையை அசைங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் கை அசைக்கிறத பார்க்குறாங்க, அவங்களும் அடைகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, அவங்க கோல்டு மெடல் வாங்கினவங்க கை அசைச்சா நான் எதுக்கு சந்தோஷப்படணும்? எனக்கு கிடைக்கலையே. ஓகே, நானும் அடுத்த தடவை அடைவேன்னு நினைக்கலாம், அது ஓகே, தப்பு இல்லை. ஆனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற இது வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா, ராமாயணத்தில் ராமர் பிறக்கிறார் இல்லையா? ஸோ ராமர் பிறந்தவுடனே பேர் வைப்பாங்களே, பேர் வைக்கும்போது இவருக்கு ராமர், இவர் உலகத்தை ஆள்வார் அப்படின்னு சொல்லும்போது, ராமரை பெற்ற கோசலை மட்டும் கிடையாது, ராமருடைய அப்பா தசரதருக்கு 3 மனைவி இருப்பாங்க, கோசலை, சுமித்ரை, கைகேயின்ட்டு 3 பேரும் சந்தோஷம் அடைவாங்க ராமர் உலகத்தை ஆளுவான்னு சொல்லும்போது. அதேமாரி ராமர் தான் தசரதனுக்கு மிக பிரியமானவனாக இருப்பார். ராமரை பார்க்கலன்னா என் சுவாசமே நின்றுடனோடனே 3 பேரும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் எங்கள் பையனை பார்த்தா உனக்கு வராதா அப்படிங்கிற எண்ணமே வராது. மந்தரைக்கு மட்டும்தான் வரும், கைகையுடைய பணிப்பெண், அவளுக்கு மட்டும்தான் கோபமாக வரும். ஸோ அந்த மந்தரைன்றது நம்முடைய மனம், அது நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஸோ அதுதான், அதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலை, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்கன்ற. இதுதான் ஈஸ்வரிய பரிவாரம் இல்லையா? இதில் யார் முன்னேறினாலும் சந்தோஷமே. ஏன்னா இது நம்ம குடும்பம், நம்ம சகோதரர் இல்லையா? ராமருக்கு ராஜ்யத்தை பிடுங்கி வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லும் பொழுது ராமர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது பரதனுக்கு ஆட்சி வேணும், நீ போனோடனே இவ்வளவு தானே, நான் ஆண்டா என்ன, என் தம்பி ஆண்டா என்ன, ரெண்டும் ஒன்று தான்ட்டு சிரிச்ச முகத்தோட போவார். அந்த மாதிரி எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பேட்ச் கிடைக்காது, ஏன்னா இது சூக்ஷ்மமாக நடக்குது. ஆனால் பாபா சூக்ஷ்மமாக உங்களுக்கு பேட்ச் கொடுத்து மிகப்பெரிய பதவியே கொடுப்பார். அது ஸோ இது டெஸ்ட் பேப்பர் மற்ற எல்லாருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். பாப்தாதா ஈஸியாக முயற்சி பண்ணுறதுக்கான வழியை சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போ திடீர்னு நேரம் வரும்,
கடைசி நேரம் அல்லது டெஸ்ட் பேப்பர் திடீர்னு வரும். பாபா எதையுமே உங்களுக்கு முன்னறிவிக்க மாட்டார். வரப்போது ரெடியாயிருன்னுலாம் சொல்ல மாட்டார். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதனால தான் பாபா அதை நிறுத்திட்டார். இல்லைனா ஏன் உன் குழந்தைக்கு மட்டும் நீ சொல்லிக்கிட்டே இருந்த, நாங்களும் என்ன அனாதையான்னு மற்ற தர்மத்தினர் கேட்பாங்கல்ல. இல்லைப்பா நானே பல வருஷம் ஆகுது அப்படின்னு பாபா சொல்லுவார். இல்லை இவங்க யாருமே என்னை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இருக்கிற யாருமே பிரம்மா பாபா பார்த்ததா இருக்க மாட்டாங்க 99%. மற்றபடி குல்ஜார் தாதி அதான் யூடியூப்பில் இருக்குதே, பார்த்துக்கலாமே. ஏன்னா நம்மளே போய் மதுபனுக்கே போனாலும் டிவியில் தான் பார்ப்போம். ஏன்னா தூரமாக தான் உட்காந்துட்ருப்பாங்க தாதி. ஸோ நாடகம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் பாபா சார் எதையுமே முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், திடீர்னு தான் நடக்கும். 1 மணி நேரம் முன்னாடி கூட நான் சொல்ல மாட்டேன்றேன். டெஸ்ட் பேப்பரை பாபா சொல்ல மாட்டார். நான் சொல்லிட்டேன்னா எப்படி ரேங்க் வரும்? சொர்க்கத்தில் நாராயணன்லேருந்து வெட்டியான் வரைக்கும் எப்படி உருவாகும்? ஐயோ டெஸ்ட் பேப்பர் வரும்போது பாபா இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அன்னன்னை டெஸ்ட் பேப்பருக்கான எச்சரிக்கை முரளியிலே வந்துடும். நாம் படிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அப்பப்போ நம்ம பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதை படித்து இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க தான் அதுதான் சேவாதாரிகளுக்கு லிஃப்ட்டுன்றார். இதை பற்றி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி நம்பர் உருவாகும்? திடீர்னு நடக்கும்போது தான் இல்லையா? ஐயோ சல்லுன்னு பதவி இறங்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே உஷாரு, இல்லை பாபா இருக்கார். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் பதறினீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுடைய பதவி கீழே போய்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். யார் எடுத்தவொடனே ஆஹா பாபா ஆஹா ட்ராமான்னு ஜானகி தாதி சொன்னாங்களே அந்த சம்பவத்தின் பொழுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களோ அவங்க ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. காட்சி ட்ராமா வரும், கண்டுக்காதீங்க. சேவை செஞ்சால் பயங்கரமாக வரும், என்னென்னமோ வரும். உங்களை தட்டி கொடுக்குறவங்களே ஏறி மிதிப்பாங்க. நிறையா நடக்கும். சேவை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது. இல்லாட்டினா பாபா சொல்கிறார் திடீர்னு நான் வைக்கலைன்னா அதுக்கு பேர் எப்படி டெஸ்ட் பேப்பருன்றார். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஆன்சர் தெரியும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இது டெஸ்ட் பேப்பர்னு கண்டுபிடிக்கிறதான் பிரச்சனை. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல தான் லேட் ஆகிடும். ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களா, அவங்க இப்படி இருக்கிறாங்களா, ஐயோ இதில் மாட்டிக்கிட்டேனே அதில் மாட்டிக்கிட்டேனே. இது டெஸ்ட் பேப்பருன்றதை மறந்துடும். அதுதான் பிரச்சனை. திடீர்னு நடந்தால் தான் அதுக்கு பேர் டெஸ்ட் பேப்பருன்றார். ஸோ ஃபைனல் சர்டிஃபிகேட் மதிப்போடு தேர்ச்சி அடைஞ்சிங்க அப்படின்ற சர்டிஃபிகேட் திடீர்னு உருவாயிடும்ன்றார். அந்த டெஸ்ட் பேப்பர் எழுதினோடனே ரிசல்ட் வந்துடும். இப்போ ஓட்டு போட்டோடனே ரிசல்ட் வரல, அது ஒரு வாரம் 1 மாதம் கழித்து தான் அறிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த செகண்டே ரிசல்ட் வந்துடும். துடிப்போம் நம்ம. அதுவும் திடீர்னு தான் வருன்றார். எப்படி டெஸ்ட் பேப்பர் திடீர்னு வருமோ ரிசல்ட்டும் அப்படி தான் வருன்றார். அடப்பாவி இப்போ நடந்தது ஃபைனல் எக்ஸாமா, சின்ன விஷயமா இருக்கும், அதில் மாட்டி தோற்றுக்குவீங்க. லௌகீகத்தில் சொல்லுவாங்களா, பெரிய பெரிய வீரன் புல்லு தடுக்கி ஊந்துடுவான்னுவாங்க, சின்ன கல் தடுக்கி ஊந்துடுவான்னுவாங்க. அந்த மாதிரி மகாரதிகள்லாம் அப்படி டக்குன்னு விழுவாங்கன்னு பாபா நேற்று முரளியில் எச்சரிக்கை கொடுத்தார். இப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும். இந்த பக்கம் பார்க்காதீங்க, அந்த பக்கம் பார்க்காதீங்க, நேராக பாபா கையை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதனால தான் தாதிகளுடைய ஒரு எண்ணம் பாப்தாதா கிட்ட வந்துச்சான். உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது தானே அப்படின்னு கேட்குறாங்க. தாதிகளுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, பாப்தாதா ஏன் அந்த சாட்சாத்கார சாவியை பயன்படுத்த மாத்துறாரு, கொடுத்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும், கடன்னு பாபா குழந்தை ஆயிடுவாங்களே அப்படின்னு எண்ணம் வந்ததுதான். நிறைய பேர் இது சொல்லியிருக்காங்க. எங்கள் சென்டர்லேயே சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோதான் பண்ணுறது, எத்தனை பேருக்கு தான் ஞானம் கொடுக்க, அவர் தான் வச்சிருக்கிறாருல சாவியை, போட்டு எல்லாருக்கும் சாட்சாத்காரம் காட்டி வர வச்சா தானே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ தாதிகளுக்கே அந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வேணுமா, விருப்பமா? பாபா கேட்குறார். மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறார். பாப்தாதா சாவியை பயன்படுத்தவா, இல்லாட்டினா அதற்கான கருவிகளாக நீங்கள் மாற போகிறீங்களா? பாபா சாவியை பயன்படுத்தணுமா, அல்லது அந்த சாவியை பயன்படுத்துறதுக்கான கருவியை நீங்கள் மாற போகிறீங்களா? நல்லது.
பாபா சாவியை திருவவா? அது உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானா? பாபா சொல்கிறார், ஒரு வார்த்தையை முடிக்கலை, பாதியிலே முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை பாப்தாதாவே ஹாஞ்சின்னு சொன்னால் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் காட்சி கிடைக்கணும் கிடைக்கணும் நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க, அதனால தான் கைத்தட்டுறாங்க. பாபா சொல்கிறார், முதல்ல சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்கன்றார். இல்லையா? அதுக்குள்ளே கைத்தட்டுறாதீங்கன்றது. பாப்தாதாவுக்கு சாவி போட எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் யார் மூலமாக பாபா அதை பண்ணுவார்? யார் வெளிப்படணும்? குழந்தையா அப்பாவா? அப்பாவே குழந்தைங்க மூலமாக தான் வெளிப்படணும். அதனால் யாருக்காவது அந்த ஒளிப்புள்ளியுடைய காட்சி கிடைக்கிது அப்படின்னா, சில அப்பாவி ஏழை மக்கள், அவங்க அப்பாவியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. பாபாவை தானே சாட்சாத்காரம் காட்டணும். ஒளிப்புள்ளி வந்தால் கூட அவங்களுக்கு தான் தெரியாது. இறுதியில் குழந்தைகள் மூலமாக தான் பாபா பிரத்யக்ஷம் ஆகணும், சக்திகள் மற்றும் பாண்டவர்கள்னால. குறைஞ்சபட்சம் பாபா புள்ளியாக இருக்கிறாருன்ற செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டா தானே ஒளி புள்ளியாக வரும்போது அவங்க புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் சொல்லவே இல்லை, காட்சி காட்டுறீங்கன்னா அந்த காட்சியில் என்ன புரியும்? அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, குழந்தைகள் எல்லோருக்கும் பாபாவுக்கு சமமாகணுன்ற ஒரே ஒரு எண்ணம் இருக்குது, வேறு எந்த எண்ணமும் உங்களுக்கு இல்லை. பாபாவோட கம்மியாகணுன்ற எண்ணம்லாம் இருக்குதா? இந்த ஒரு எண்ணம் தானே இருக்குது. ஏற்கனவே அதுக்கு நீங்கள் எல்லோரும் கையும் தூக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? பாபாவுக்கு சமமாகிறதுக்கு பாபாவை, பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தானாகவே நீங்கள் உடலற்ற புள்ளியாக மாறிடுவீங்க. ஆத்மஸ்வரூபத்தில் உடலற்ற ஆத்மா, உடலோடு இருக்கிற ஆத்மா கிடையாது, உடலே இல்லாத ஆத்மாவாகவே உங்களை உணர்றது, அப்படி நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் எல்லோரும் பிரம்மா பாபாவை லவ் பண்ணுறீங்க தானே? பிரம்மா பாபா மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க தானே? எல்லோரும் பிரம்மா பாபாவை நேசித்தாலும் எல்லோரையும் விட வெளிநாட்டினர் அதிகமாகவே நேசிக்கிறாங்க. உண்மையிலே பெரும்பான்மையான வெளிநாட்டினர் பிரம்மா பாபாவை ஊனக்கண்ணால் பார்த்தது கூட கிடையாது, அனுபவன்ற கண்களால் பார்த்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு பிரம்மா பாபா மேலே அவ்வளவு அன்பு. பாரதத்திலும் கோபகோபியர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் பாப்தாதா சில சமயம் வெளிநாட்டினருடைய அனுபவ கதைகளை கேட்குறார். பாரதவாசிகள் தங்களை கொஞ்சம் மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் வெளிநாட்டினரோ அவங்களுடைய பிரம்மா பாபாவுடைய கதைகளை சொல்கிறாங்க. பாப்தாதாவும் கேட்குறார், அதை மற்றவர்களுக்கும் சொல்கிறார். ஸோ வெளிநாட்டினருக்கு வாழ்த்துக்கள். லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஏஷியா, ரஷ்யா, ஜெர்மனி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. இப்போ சாரமாக தூரத்தில் இருந்து கேட்கக்கூடிய வெளிநாட்டினர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். டிவியில் பார்ப்பாங்களே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். பிரம்ம பாபா விசேஷமாக உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா பாரதவாசிகள் தங்களுடைய கதைகளை சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்க. அவங்களால அதை வெளிப்படுத்த முடியல இல்லையா? பிரம்ம பாபாவால் வந்த அனுபவத்தை வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. சொன்னால்
எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க, அது மாதிரி காரணமாக இருக்கலாம். அதனால் எல்லாத்தையும் மறைமுகமாக வச்சுருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், மறைமுகமாக வச்சுருக்காதீங்க, வெளிப்படுத்துங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். பாபா என்றைக்கும் வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் சென்டரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு தோணும் அப்படின்னு. இதை சொன்னால் தானே அந்த ஆர்வம் வரும். அதனால் இதை சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. சொல்லும்போது ஆர்வமாக இருக்கும். எனக்கெல்லாம் இதை சொல்லும்போது, நான் பாபா குழந்தை ஆன புதுசில் ஆர்வமாக கேட்பேன், எனக்கு ஏன் வரலன்னுலாம் நினைக்க மாட்டேன், எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன லாஜிக்கில் புரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல, ஒருவேளை அவங்களுக்கு பொறாமையாக இருக்குதா என்னன்னு தெரியல, சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்றாங்க. ஆனால் மகாரதிகளுக்கும் பொறாமை இருக்கும், மகாரதிகளும் விழுவாங்க விகாரத்தில் கடைசி நேரத்தில்னு சொல்கிறார் பாபா. பாரதத்தில் ரொம்ப நிறைய நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. என்ன மாதிரி கோபிகைகள் இருக்கிறாங்க பாரதத்தில் அப்படின்னா, பாரதத்தின் இன்றைய பிரதமரோ அல்லது பிரசிடெண்ட்டோ அவங்களுடைய அனுபவத்தை கேட்டால் அவங்க கண்களில் கண்ணீர் வரும்ன்றாங்க, ஆனந்த கண்ணீர், அன்பு கண்ணீர் வரும்ன்றாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குதுன்றார். ஆனால் அதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ பாபா உங்களை வெளிப்படுத்துகிறாருல்ல, உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாருல்ல, பிரம்ம பாபா காட்சி கிடைக்கிறது, உங்களை எழுப்பி விடுறது, இதை நீங்கள் வெளிப்படுத்தணுமா வேண்டாமா? இதுவே பாபாவுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், உங்களுடைய அனுபவத்தை வெளியில் சொல்லாமல். கிறிஸ்தவர்கள் பாருங்கள், சாட்சி கொடுக்கறதுன்ட்டு சண்டே ஆனால் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயம் ஒன்றுமே இருக்காது, நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன், நான் பாஸ் ஆகிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வாங்க. இங்கே என்னென்ன அற்புதம் பாபா பண்ணுறாரு, ஆனால் அதை நீங்கள் மறைமுகமாகவே வச்சுருக்கிறீங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்தவே மாட்டீங்கன்றார். ஸோ பாபா வந்துட்டாருன்றதே எவ்வளோ பெரிய செய்தி. அதை வெளில சொன்னாலே ஸ்ரீமத் கிடையாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அவள் பாபா சொல்கிறத கேட்கறது கிடையாது. அதுக்கு தான் பாபா நேரடியாக சொல்கிறார், சொல்லுங்கன்னு வாயை திறந்து அவரே சொல்கிறார். இல்லை சென்டரில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ பாபா சொல்கிறதுக்கு என்ன மரியாதை? பாபா சொல்கிறது தானே முரளி. ஸோ பாபா சொல்கிறார், வெளிப்படுத்துங்க. பாரதவாசிகள் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னால் ஜனாதிபதி பிரதமர்லாம் அழுவாங்கன்றார், அவ்வளோ இருக்குதுன்றார், அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இவங்க மறைமுகமாகவே வச்சுருக்கிறாங்க, தேவையான அளவுக்கு வெளிப்படுத்துறது கிடையாது, அந்த அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் பாப்தாதா பார்க்குறார், நீங்கள் எல்லோரும் பிரம்ம பாபாவை நேசிக்கிறீங்க, அதனால் உங்களை என்னென்னு சொல்லிக்கிறீங்க, உங்கள் பேர் பிரம்மகுமாரிகள் சொல்கிறீங்களா சிவகுமாரிகள் சொல்கிறீங்களா? பிரம்மகுமாரிகள் தான் சொல்கிறீங்க. அதுவே பிரம்ம பாபா மேலே உள்ள அன்பு தான். நீங்கள் எல்லோரும் பிரம்ம பாபாவை நேசிக்கிறீங்க தானே, அதனால் அவருக்கு சமமாகவும் நீங்கள் ஆகணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும் உடலற்றவராக ஆகிறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிரம்ம பாபா இப்போ என்ன ரூபத்தில் இருக்கிறாரு? ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருக்கார். ஃபரிஸ்தான்னா சூக்ஷ்ம உடலில் இருக்கிறது. ஸோ பிரம்மா பாபாவை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சில சமயம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம் புள்ளி ரூபத்தை நினைக்கிறதுக்கு. ஆனால் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை நினைக்கிறது ஈஸி தானே. ஏன்னா ஃபரிஸ்தான்னா இதே உடம்பு தான், ஆனால் ஒளி உடலாக இருக்கும். இதே உருவம், ஆனால் இந்த ஸ்தூலமான ரத்தம் சதையினாலான உடல் இருக்காது, ஒளியினால் ஆன உடல். ஸோ புள்ளியை நினைக்கிறதுக்கு பதில் அது ஈஸியாக இருக்குது தானே. அப்படியே நான் ஏஞ்சலாக பறந்துட்டு இருக்கிறேன், அது ஈஸி தானே. பாபாட்ட சொல்லுங்கள் ஈஸியாக இருந்துச்சுன்னா. ஃபரிஸ்தா ஸ்வரூபம் புள்ளி ஸ்வரூபத்தை விட பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்களுடைய கர்ம கணக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கும்போதே புள்ளியாக முடியுமா? ஆனால் உங்களால் ஃபரிஸ்தாவாக ஆக முடியும் இல்லையா? உடம்போட காரியம் செய்கிறேன், அந்த உடல் ஃபரிஸ்தா உடலாக நான் மேலே இருந்துட்டு காரியம் செய்கிறேன், அவ்வளோதானே.
ஸோ அதுதான் ஈஸியான வழின்னு சொன்னார்ல, அதை தான் சொல்கிறார். புள்ளி ஸ்வரூபம் கஷ்டமாக இருந்தால் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருங்கன்றார். புள்ளி ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது சில சமயம் நீங்கள் சாக்கார உடலுக்கு வந்து காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. சயின்டிஸ்ட்டு வந்து கரண்ட்னால் வேலை செய்யக்கூடிய ரோபோவை உருவாக்கி இருக்கிறத பாப்தாதா பார்த்துருக்குறாங்க. நீங்களும் இதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் அதை பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. தாய்மார்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ அதுக்கான படம் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. அந்த ரோபோ எல்லாமே செய்யும், மனுஷன் செய்கிற எல்லாத்தையும் செய்யும், ஆனால் கரண்ட்னால இயங்குது. கரண்ட்டின் ஆதாரத்தில் அதிவேகத்தில் அது இயங்குதுன்றார். அதிவேகத்தில் அது எல்லாமே பண்ணுது. சயின்ஸுடைய நடைமுறை நிரூபணம் இது. அதனால் பாப்தாதா கேட்குறாரு, அவங்க சயின்ஸ் மூலமாக அதிவேகமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ரோபோவை உருவாக்கும் பொழுது நீங்கள் சைலன்ஸ் சக்தியின் மூலமாக, சைலன்ஸின் ஒளியின் மூலமாக காரியத்தை செய்ய முடியாதா? முடியுமா? முடியாதா? இங்கே நிறைய இன்ஜினியர்கள், சயின்டிஸ்டெல்லாம் உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ரோபோவை நீங்கள் உருவாக்குங்க. ஆன்மீக ரோபோவின் மனநிலையை உருவாக்குங்க. அதை ஆன்மீக கர்மயோகின்னும் சொல்லலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களையே ஒரு ரோபோவாக மாற்ற சொல்கிறார். அந்த மனநிலை, நான் ஒளி ரூபமாக ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன்ற உணர்வோட காரியம் செய்கிறது தான் ஆன்மீக ரோபோ அல்லது ஆன்மீக கர்மயோகி. நான் செய்கிற உணர்வே இல்லை, நான் மேலேருந்து சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இங்கே உடம்பு காரியம் செஞ்சுட்டு இருக்குது. அப்போ மேலேருந்து கொடுக்குற சக்தியின் ஆதாரத்தில் இந்த ஸ்தூல உடல் இயங்குது. அப்போ ஃபரிஸ்தா கர்மயோகி, சூக்ஷ்ம கர்மயோகி. ஸோ முதல்ல நீங்கள் இதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். குறிப்பாக இன்ஜினியர்களும் சயின்டிஸ்ட்டும் இதை அனுபவம் பண்ணணும். முதல்ல பண்ணுவீங்களா? நல்லது. அந்த மாதிரி திட்டம் போடுங்க. பாப்தாதா அந்த மாதிரி நகரக்கூடிய நடமாடும் ஆன்மீக ஃபரிஸ்தா கர்மயோகிகளை பார்க்க விரும்புகிறார். போகும்போதும் வரும்போதும் ஃபரிஸ்தாவாகவே நான் போயிட்டு இருக்கிறேன், அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபரிஸ்தானா என்ன அர்த்தம்? உலகத்தில் உள்ள அனைத்துலேருந்தும் விடுபட்டது. எனக்கு அப்பாவோ அம்மாவோ குழந்தையோ கணவனோ மனைவியோ எதுவும் கிடையாது. மேலேருந்து வந்திருக்கிறேன் நான், ஒரு ஏலியனே தான். நாம் தான் ஏலியனே. காரியம் செய்கிறேன், மேலே போயிடுறேன், அவ்வளோதான். அமிர்த வேலை ஏந்திரிச்ச உடனே பாப்தாதாவை சந்திக்கிறீங்கல்ல, ஃபரிஸ்தாவாக தானே போய் சந்திக்கிறீங்க. இதயபூர்வமான உரையாடல் நடக்குதில்ல. ஸோ இதயபூர்வமான உரையாடல் செய்யுங்க அமிர்த வேலையில் பாபாவோட. அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எடுங்க. என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. ஆனால் தினமும் அமிர்த வேலையில் பாப்தாதா கிட்ட ஃபரிஸ்தா கர்மயோகியாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுத்து பிறகு உங்களுடைய தினசரி காரியங்களில் உங்களை பிஸியாக்குங்க இல்லையா. ஃபரிஸ்தாவாக போய் நான் இப்படியே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். திருமணம் ஆனவுடனே பெரியவங்க காலில் போய் விழும்போது அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? இதே மாதிரி எப்பயும் இருக்கணும்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ ஒன்றா ஒரு ஆனந்தத்தோடு இருப்பீங்க இல்லையா, இது நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபரிஸ்தாவாக நீங்கள் போய் பாபா கிட்ட என்ன ஆசீர்வாதம் வாங்குறீங்க? இப்படி ஃபரிஸ்தாவாகவே இருக்கணுன்ற ஆசீர்வாதம் வாங்குங்க. ஸோ அப்படியே இருந்து காரியத்தை செய்யுங்க. இது சாத்தியம்தானே? இந்த புத்தாண்டில் இல்லையா, 2000 வருஷம் முடிய போது, 2001 வரப்போகுது. இந்த புத்தாண்டில் உங்களுடைய சமஸ்காரத்தை மாற்றும் முயற்சியை, மாற்றும் லட்சியத்தை வையுங்க. அதாவது உங்களுடைய சொந்த சமஸ்காரம்னு இருக்கு இல்லையா, அதை மாற்றணும். இப்போ பாபாவுடைய சமஸ்காரம் எதுவோ அதுதான் நம்முடைய சமஸ்காரமாக ஆகணும். அதேமாதிரி மற்றவர்களுடைய சமஸ்காரத்தையும் மாற்றுவதற்கு சகயோகி ஆகுங்கள். ஸோ அதை பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, 95% அவங்களுக்குள்ள குறை இருந்தாலும் 5% நிறையை சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்க
அப்போ தன்னைத்தானே மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரும்ன்றார். யாராவது பலகீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. பாபா சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். நீ பலகீனமாக இருக்கிற அப்படின்னு பேசினா டென்ஷன் ஆகிடுவாங்க. உனக்கு என்ன சுறுசுறுன்னு கோபம் வருது அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ எப்படி அவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னா, அந்த வாயு மண்டலத்தை உருவாக்குங்க சக்திசாலியா. அந்த வாயு மண்டலமே அமைதியாக இருக்கும்போது அவங்க அமைதியாக ஆகியே தீரணுன்றார். ஸோ அப்படி சகயோகம் பண்ணுங்கன்றார். அதுக்கு நீங்கள் எப்போவுமே அமைதியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வெளியில் இருக்கிற விஷயத்துலேருந்து புத்தியை விலக்கி வைக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் உங்களுடைய புத்தி மாட்டிக்கிச்சுன்னா பெரிய மாயா வரும்போது நீங்கள் விழுந்துடுவீங்க, திடீர்னு வெடிச்சிடுவீங்க. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் சைட் சீன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக பாபாவை பிடிச்சிக்கிட்டு இருங்க, அது பாட்டுக்கு ஓடிடும்ன்றார். குழந்தைக்கு வந்து ஏதோ பயமுறுத்துற மாதிரி வந்தால் போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கும். அது மாதிரி நம்ம பாபா கட்டி பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அந்த காட்சி தானாக போயிடும் மாயா. ஸோ இந்த ஆண்டுடைய தலைப்பே சமஸ்கார பரிவர்த்தனை, உங்கள் சமஸ்காரத்தை மாற்றுவது. என்னவா மாற்றணும்? ஃபரிஸ்தாவின் சமஸ்காரமாக, பிரம்மா பாபாவுக்கு சமமான சமஸ்காரமாக மாற்றணும். இந்த முயற்சி ஈஸியாக கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதா? பாபா சொல்கிறாரு, நான் கொடுத்த எதுவுமே இதுவரை கஷ்டமானதே கிடையாது. ஆனால் உங்களுடைய பலகீனம் அதை கஷ்டமாக உங்களை உணர வைக்கிதுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? பாபா கொடுக்குற பயிற்சி எதுவும் கஷ்டம் கிடையாது, ஆனால் உங்களுடைய பலகீனம் அதை கஷ்டமாக மாற்றிடுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஏ மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே. ஸோ பாபா எப்படி சொல்கிறார் பாருங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே, சர்வசக்திகளின் வாயுமண்டலத்தை பரவச் செய்யுங்கள். இதில் பிஸியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இதானே பிரம்மா பாபா பண்ணுறாரு மேலே. வாயுமண்டலத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தேவைப்படுறீங்கன்றார், அந்த வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கு. இன்றைக்கி உலகத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக பொல்யூஷன், காற்று மாசு இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் மனிதர்களுடைய மனதில் ஒரு வினாடிக்கான அமைதி சந்தோஷத்தின் வாயுமண்டலமும் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருடைய மனதும் ரொம்ப அழுக்காகி இருக்குது, பொல்யூஷன் ஆகி இருக்குது, ஏர் பொல்யூஷனை விடன்ற இல்லையா? வெளியில் இருக்கிற பொல்யூஷன் பெரிய பொல்யூஷன் கிடையாது, இங்கே மைண்டு பொல்யூட் ஆகி இருக்குதே. ஸோ நிறைய பொல்யூஷன் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அமைதினா என்னன்னே தெரியல. அந்த அமைதியை கொடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் அமைதியின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். அனைவருக்காகவும் தூய்மையான பாசிட்டிவான சுப எண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய மனநிலை கொண்டவராகி அனைவருடைய சகயோகத்தை உதவியை பெறக்கூடிய அனைவராலும் நேசிக்கப்படுபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யாருக்கு வந்து எப்பவுமே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்ற அந்த சுப பாவனை மட்டும் இருக்குதோ அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும், இதயத்திலிருந்து அவங்க மேலே அன்பு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அன்பு மற்ற அனைவரும் உங்களுக்கு எப்போவுமே உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. இல்லை, நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோமோ அவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய தயாராக இருப்போம். ஸோ எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த அன்புக்காக மனிதர்கள் தங்களுடைய நேரத்தை, காசை, உதவியை செய்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய தூய்மையான சுபமான எண்ணம் மற்றவர்கள் மேலே எப்போவுமே வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது மற்றவர்களை உங்களுக்கு பிரியமானவர்களாக மாற்றிடும். அந்த அன்பு எல்லா விதமான உதவியையும் உங்களுக்கு கொடுக்கும். மற்றவர்கள் மூலமாக அனைத்து விதமான உதவியையும் உங்களுக்கு செய்ய வைக்கும்.
அதனால் எப்போவுமே உங்களுக்கு பிறர் மீது சுபமான எண்ணம் மட்டும் இருக்கட்டும், நெகட்டிவ் எண்ணமே வர விடாதீங்க. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதுதான் பெரிய சவாலே. உங்களுக்காகவும் சுப எண்ணம் தான் இருக்கணும், மற்றவர்களுக்காகவும் சுப எண்ணம் தான் இருக்கணும் இல்லையா? நானும் தூய்மையாவேன், நானும் நாராயணாவேன், மற்றவர்களும் தூய்மையாகி நாராயணன் ஆவாங்க. அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த சுபமான எண்ணம் இருந்துச்சுன்னா அது தெரியும், உங்களுடைய வார்த்தையில் தெரியும். யாரையும் வெறுப்பாக பேச மாட்டீங்க, வெறுப்பாக பார்க்க மாட்டீங்க. அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க அப்படி தான் தோணும். ஸோ இது ஒவ்வொருத்தரையும் அன்பானவர்களாகவும் சகயோகிகளாகவும் மாற்றிடும். ஸோ பாசிட்டிவ் எண்ணம் வைக்கிறது, எப்போவுமே மற்றவர்கள் நல்லா இருக்கணுன்ற சுபமான எண்ணம், மற்றவர்களை சக்தியினால் நிரப்பணுன்ற அந்த தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறது எவ்வளவு முக்கியமானதுன்றது முரளியிலும் இருக்குது, வரதானத்திலையும் இருக்குது. ஸ்லோகன் பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ வள்ளல் ஆகணும். எவ்வளோ பெரிய வள்ளல் ஆகணும்னா, வள்ளல்னா என்ன? கொடுப்பவர். நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்கணும்னா, உங்கள் ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஜென்மத்திலும் வர அத்தனை பிரஜைகளும் நிரம்பியவர்களாக ஆகணும். அந்த அளவிற்கு அவர்களை நிரப்புங்க. இப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலும் அந்த ஆத்மாக்கள் நிரம்பியவர்களாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு நிரப்புங்க உங்களை. எண்ணத்தினால, சொல்லுனால, செயல்னால தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிற செம பவர்ஃபுல் இல்லையா? உங்களை பார்த்தாலே பாபா குழந்தை ஆகணும்னு ஆசை வரணும். உங்களை பார்த்தாலே அதேமாதிரி முயற்சி பண்ணணும், அதேமாதிரி தூய்மையாக இருக்கணும், அந்த ஆசை இருந்துக்கிட்டே இருக்கணும். செம பவர்ஃபுல் முரளி. இன்றைக்கி வந்து 3rd சண்டே. ஸோ 3வது சண்டே எப்போவுமே உலக யோகா தினம் பிரம்மகுமாரி சென்டரில் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 6:30 to 7:30 கும்பலாக உட்காந்து குறிப்பாக மாஸ்டர் சர்வசக்திவான் மனநிலையில் நிலைச்சிருந்து பலகீனமான சக்தியற்ற ஆத்மாக்களுக்கு உங்களுடைய சுப பாவனை, சுப விருப்பம்ன்ற கதிர்களை பரவு செய்யுங்க. ஸோ கடவுளுடைய சக்திகளை நீங்கள் அனுபவம் செஞ்சுக்கிட்டே சக்திசாலியான வாயுமண்டலத்தை நாலாபுறமும் உலகம் முழுவதும் உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ முரளியில் வந்ததே இன்றைக்கி ப்ராக்டிஸாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக 24 மணி நேரமும் இதே தான் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இதுதான் பாபாவுக்கு சமமாக ஆகிற யுக்தியாக பாபா சொன்னார்ல, ஈஸியான வழி இதுதான். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.